ஓம் ஸ்ரீ ஆதிமூல கணபதியே போற்றி போற்றி. அன்பு எனும் ஆற்றலின் உருவம் அன்னை எனும் ரூபத்தினில் வெளிப்படும். அன்னை எனும் ஆற்றலின் வடிவம் அன்பு எனும் ரூபத்தினில் வெளிப்படும். மனிதர்கள் அன்பின் ஸ்வரூபம் அறியாது உழல்கின்றனர். மனிதர்களும் விலங்கினங்களும் தாய் எனும் ரூபம் ஏற்றால் இறைவனுக்கு நிகரான அன்பினை பொழிந்திடுவர். இறைவன் என்பவர் சக்தியின் ரூபமாய் தாயின் அன்பினில் வசிக்கின்றார். அன்பும் அன்னையும் பிணைந்த ஆற்றல்களாகும். எந்த ஒரு கால அங்கத்திலும் மாற்றம் அடையாத ஓர் சத்தியம் என்பது தாயின் அன்பு ஒன்றே. அகத்திய மகரிஷிகளால் ஓர் அன்னையின் ரூபம் ஏற்க இயல்கின்றது எனில் அவரது அன்பின் தன்மையினையே உணர வேண்டும். ஆதி மூல கணபதியாகிய யாம் அன்னையின் அன்பினால் உருவான சக்தியாவோம். அன்னையின் அன்பு மாத்திரமே மனித உடலை படைக்க இயலும். அன்னையின் அன்பு மாத்திரமே தெய்வ நிலையினையும் படைக்க இயலும். காலத்தின் அதிமுக்கிய நிலை ஒன்று ஆதி சிவனாரால் விரித்தாளப்படுகின்றது. ஆதி சக்தியாகிய அன்னை தனது ஒடுக்கத்தின் மூலம் ஆதி சிவனையும் அகத்து ஈசனையும் அன்னையின் பணியினை ஏற்க தூண்டியுள்ளார். இனிவரும் புவிக் காலங்களில் ஆதிசிவனார் காலபைரவரின் ரூபத்தினிலும் அண்ணாமலையாரின் ரூபத்தினிலும் அதீத அன்பினை பொழிந்திருப்பார். சிவ ஆற்றல்களை அன்பின் ரூபமாய் ஏற்கின்ற மனிதர்கள் உணர்வினில் உயர்ந்து நிர்மலம் அடைவர். அன்பும் ஆற்றலும் சிவனின் தன்மையில் ஓங்கி இருக்கும். ஞானம் என்பது அன்பினை குறிக்கும். அன்பு என்பதோ ஆன்மாவின் ஆற்றல்களை குறிக்கும். ஆன்மா என்பதோ சிவத்தினை குறிக்கும். சிவம் என்பதோ ஆதியை குறிக்கும். ஆதி என்பது மூலத்தை குறிக்கும். மூலம் என்பது பரவெளியினை குறிக்கும். எனில் வெட்டவெளியாகிய பரவெளியின் ஆற்றல் என்பது அன்பு எனும் எளிய ரூபம் ஏற்கின்றது. மனிதர்களின் அறிவு ஏற்கக்கூடிய வடிவமே அன்பாகும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விலங்கினங்களும் அன்பிற்கு அடிமையாவதன் காரணம் அதன் மூல ஆற்றல்களாகும். தாயின் அன்பு என்பது உடலின் குருதியினை விண்குருதி எனும் பாலாக திரிக்கும் ஆற்றல் கொண்டது. மனிதர்கள் யாவருமே ஆணாக நின்றாலும் பெண்ணாக மலர்ந்தாலும் அன்பு எனும் ஆற்றலினால் மலர்ந்து விட்டால் பரவெளியின் ஆற்றலை எளிதாய் பெற்றிடுவர். அருளும் பொருளும் நிறைந்த வாழ்வு பரவெளி ஆற்றல்களால் சித்திக்கும். அகத்தியர் ஆதிசிவனின் ஆற்றல்களை ஏற்று ஒடுங்கி நிற்கும் ஆதிசக்தியினுடைய ரூபத்தினை ஏற்று அன்பினை பூரணமாக வெளிப்படுத்துகின்ற காரணத்தினால் மனிதர்கள் தங்களுடைய ஆதார நிலைகளை பூர்த்தியுறும் வண்ணம் செயலாற்றிடல் வேண்டும். அன்பின் ஆலயத்தில் வசிக்கின்ற ஒவ்வொரு ஜீவன்களும் கருவறையில் வசிக்கின்ற தெய்வங்களாய் காட்சி அளிக்க வேண்டும். அன்றி பக்தர்களாகவே நிலைப்பதினில் பலனேதும் இல்லை. காலம் என்பது கனிகின்ற தருணத்தில் பக்தர்கள் தெய்வங்களாய் உருமாறினால் மாத்திரமே கலிகாலம் என்பது நிறைவடையும். கால மாற்றமே ஆற்றல்களின் பெருக்கத்திற்கும் மூல காரணமாகும்.
அன்பு எனும் பூரண ஆற்றல்களிலிருந்து விலகிச் சென்ற மானுடர்கள் அன்பாலயத்தினில் பிரவேசித்திட்ட தருணம் முதல் அன்பு எனும் ஆன்ம சக்தியினை பூரணமாக உணர வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய ஆன்மாவின் ஆற்றல்களால் இயங்கிட வேண்டும் எனில் அதன் தன்மையினை உணர வேண்டும். சூழ்கின்ற ஆன்மாக்களினின்று வெளிப்படுகின்ற அன்பினை முதன்மையாய் உணர்ந்திட முற்படுங்கள். அன்பு மானுடர்களே, உங்களுடைய இல்லங்களில் வசிக்கின்ற ஆன்மாக்கள் செலுத்துகின்ற அன்பினை ஆழமாய் உணருங்கள். இல்லவாசிகள் எந்த ஒரு உறவு முறையினில் நிலைத்தாலும் அவர்கள் வெளிப்படுத்தும் அன்பு ஆற்றலை ஆழமாய் உணர முற்படுங்கள். அன்பு எனும் அமிர்த ஆற்றலில் கழிவுகளாகிய நஞ்சுகள் கலந்துள்ளன. அன்னப்பறவை போன்று பால் எனும் திரவத்தை பிரித்தாண்டிட முயன்றிடுங்கள். உங்களை சூழ்ந்து வாழ்கின்ற ஒவ்வொரு உயிர்களும் எத்தகைய அன்பினை வெளிப்படுத்துகின்றன என்றும் அதனில் கலப்புற்றுள்ள நஞ்சு எனும் கோபதாப ஆற்றல்களின் தன்மையினையும் பிரித்து உணர முற்படுங்கள். அகத்தியரின் அன்பு சேவகர்களுக்கு அன்பின் சுவையினை போதிக்கவே யாம் முற்படுகின்றோம். ஒவ்வொரு மனிதரும் வெளிப்படுத்துகின்ற எண்ணம், சொல், செயல் ஆகியவற்றில் கலந்துள்ள அன்பு எனும் ஆற்றல்களை மாத்திரமே பிரித்து ஒரு தினம் முழுவதும் உணர்ந்திட முற்படுங்கள். இதனை ஓர் பயிற்சியாக ஏற்று 60 நாழிகை கொண்ட ஒரு தினத்தினில் செயலாற்றிடுங்கள். உங்களுடைய எண்ணங்களையோ சொற்களையோ வெளிப்படுத்திடாது பிறருடைய செய்கைகளின் ஆழத்தினில் புதைந்துள்ள அன்பினை மாத்திரமே உணர முற்படுங்கள். ஆழமான சிந்தனைகளை ஏற்று சூழ்கின்ற ஆன்மாக்கள் வெளிப்படுத்துகின்ற அன்பின் ஆழத்தை அன்னபட்சி போன்று சுவைக்க கற்று அறிந்திடுங்கள். சூழ்கின்ற ஆன்மாக்களின் அன்பினை ஆழமாய் உணர்வு நிலைகளின் மூலமே உணர இயலும். இதன் மூலம் உங்களுடைய ஆன்மாவும் மலரும். அன்பாலய ஆன்மாக்கள் பெரும் சேவகர்களாய் உருமாறினால் சிவனாரின் ஆதி மூல அன்பினை எளிதாய் பெற்றிடலாம். அதற்கான மார்க்கம் ஒன்றினையே யாம் எடுத்துரைத்தோம். மௌனமாய் நிலைப்போர் பிறருடைய ஆன்ம ஆற்றல்களை அன்பின் ரூபமாய் ஏற்றிடுவர். உலகம் உய்வுற வேண்டும் எனில் அகத்தியரின் சேவகர்கள் அன்பின் தன்மையினை உணர வேண்டும். உங்களுடைய மூலாதார சக்தியாக யாம் மலர்ந்துள்ளோம். எமை பூரணமாக ஏற்றிடுங்கள். அன்பின் சுவையினை யாம் உணர்த்தியே அருளிடுவோம். அன்பின் சுவை உணர்ந்தோர் தெய்வமாய் அன்பாலயத்தின் கருவறையில் வாழ்ந்திருப்பர். அன்பினால் மலர்ந்து ஆதி சிவனை அடைய வேண்டுமெனில் பிறருடைய அன்பின் தன்மையினை உணர வேண்டும். அன்பான ஆன்மாக்களுக்கு ஆதிமூல கணபதியின் அருளாசிகள்.